ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று லஞ்ச் மெனுவில் பார்த்த எல்லா ரெசிபீஸும் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். கடாயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கடாயை சூடு பண்ணியாச்சு. 2த்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வாழைப்பூ தொக்கு. அதுக்காக எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாழைப்பூ தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு கடாய் வச்சோம்ல, அதில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக எண்ணெய் சூடானோன்னு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வெங்காயமும் பூண்டும் நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போட்டோம்ல கடுகு, உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டே இருக்குது. இதில் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ தொக்கு செஞ்சிட்ருக்கோம்ல, அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கும். அதே நேரத்தில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பே நான் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வாழைப்பூ போட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தா கலர் நல்லா டார்க்காக வராது, லைட்டாக இருக்கும். நம்மளுக்கு அது மாதிரி வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை டார்க்காக வேணும்னா இந்த வெங்காயம் போடும் போதே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சின்ன பர்னருன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ தொக்கு செஞ்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்ல, இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போதும், ஏன்னா இது தொக்கு தானே. அதனால் இப்போ இதை சின்ன பர்னர் இருக்க இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிட்ருக்கோம்ல, அதில் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது லைட்டாக வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காய் போட்டு செய்கிற டிஷ் எல்லாத்துக்குமே பச்சையாக கத்திரிக்காய் போட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்த்துக்கணும். அந்த சைடு அது வதங்கிட்டு இருக்குல்ல, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மிளகாய் தூள் தீஞ்சிடாமல் இருக்கும். இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தொக்குல சேர்த்து நல்லா அதை இன்னொரு தடவை வதக்க போகிறோம். அப்போ கத்திரிக்காவும் நல்லாவே வெந்துடும். ஓரளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினா போதும். இந்த பக்கம் அந்த வாழைப்பூ தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் அவ்வளோதான் வேலை. அப்புறமா அந்த
தண்ணிலாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கொத்தமல்லி தூவினா வாழைப்பூ தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிற அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இது எண்ணெய் கத்திரிக்காவை தான் செய்கிறோம், அதாவது தொட்டுக்க தான் செய்கிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த காய் வேகிறதுக்காகவும் அது நான் கொஞ்சம் நல்லா ஒரு திக்காக வர்றதுக்காக மட்டும்தான். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இதோடு நம்ம இந்த பக்கம் வர வேண்டாம். இது தண்ணி நல்லா சுருண்டு வந்து அந்த தொக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயிலேயே நான் வந்து முள்ளங்கியையும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம். முள்ளங்கியும் வந்து கத்திரிக்காய் மாதிரியே தான் எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம டிஷ்ஷஸில் சேர்த்துக்கணும். அதனால் அதே கடாயில் எண்ணெய் இருக்கும்ல, அதுலேயே வந்து முள்ளங்கியை வதக்கி எடுத்துடலாம். முள்ளங்கி லைட்டாக வதங்கினா போதும். அதையும் தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கொஞ்சமாக பூண்டு தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சோம்ல முள்ளங்கி, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம மிளகாய் தூள் போடல. ஏன் அப்படின்னா சாம்பார்லாம் கொஞ்சம் எல்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் மிளகாய் தூள் போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் செவந்து போயிடும். அப்போது சாம்பார் நல்லா எல்லோவாக இருக்காது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் கத்திரிக்காவை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, குழம்பு மாதிரி, அது மட்டும் கொஞ்சம் வந்து தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம வாழைப்பூ செஞ்சிட்ருக்கோம்ல, அது பார்க்கலாம். வாழைப்பூவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ இந்த சைட் சாம்பாருக்கு நல்லா அந்த காய் தண்ணியோடு சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஊற்ற முடியும். பருப்பு நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் சாம்பாருக்கு தண்ணி காயெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாம்பாரும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட சாம்பாரும் ரெடி. இப்போது நம்ம இந்த வத்தல் குழம்பு செய்கிறோம்ல, அது வந்து பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஓமம் இந்த மாதிரி நல்லா கையாலேயே கசக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு உரிச்ச பூண்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து தட்டி இதில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ தொக்கு செஞ்சோம்ல, அது கரெக்டாக திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் நம்மளோட வாழைப்பூ தொக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வாழைப்பூ தொக்கு ரெடி. இந்த பக்கம் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுல, இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதில் புளி சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம எப்பயும் போடுற மிளகாய் தூளோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகாய் தூள் போடும்போது. இப்போது மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி திரும்பியும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அது நல்லா கொதி வரணும். அந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு கடாயில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிட்டு நம்மக்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ, மணத்தக்காளி வத்தல் இல்லை சுண்டக்காய் வத்தல் எது இருக்கோ அதை தாளித்து இதில் ஊற்றிடணும். நான் அதை வீடியோ எடுத்தேன், ஆனால் அது டெலீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு தடவை கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போது சாதம் வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு, சாதமாக வடித்தாச்சு. இப்போ நம்ம லஞ்ச் மெனு ரெடி. சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய், வாழைப்பூ தொக்கு, வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.